ஒரு புழு இருக்குல்ல, அது அதோட லவ்வருக்காக எங்கிருந்தோ ஒரு மோதிரத்தை தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சுப்பா. அப்ப மேல ஒரு காக்கா பறந்து போகுது. இந்த புழு மோதிரத்தை எடுத்துட்டு போகும்போது மேல காக்கா பறக்குது இல்ல, ஐயையோ இது நம்மள பார்த்தா தூக்கிட்டு போயிருமேன்னு பயந்து மோதிரத்தை அங்கேயே வச்சுட்டு இது போய் ஒழிஞ்சுக்குதுப்பா. ஆனா அந்த காக்கா இருக்குல்ல, அது இந்த மோதிரம் நல்லா இருக்கே, சுற்ற வேண்டியதுதான் ஒரே தூக்குல தூக்கிட்டு போய் அதோட கூடுக்குள்ள வச்சுக்குது. இப்போ அந்த புழு என்ன நினைக்குதுன்னா, இப்ப நம்ம இதை வேற அங்கிருந்து எடுத்துட்டு வரணும்னு யோசிச்சுட்டு எப்படியோ மரத்துல டிராவல் பண்ணி அந்த மோதிரத்தை எடுத்துருதுப்பா. சரி எடுத்துட்டு கீழே போலாம்னு பார்த்தா என்ன பயங்கர வெயிட்டா இருக்கு. சரி கீழே போட்டுருவோம், போற வழியில எடுத்துப்போன்னு. இது கீழே போட்டா அந்த மரத்துல இருந்து அப்படியே கீழே போகுது. ஆனா கீழே போக போக ஒரு குச்சில அப்படியே டமாலுன்னு அடிச்சு மறுபடியும் அதோட கூடுக்குள்ளேயே போய்க்குது. சரி அந்த புழு கீழே பார்த்தா ரிங் பத்திரமா இருக்குல்லன்னு நினைக்குது. ஆனா அங்க ஒரு ஸ்பைடர் வந்து நம்ம பொண்டாட்டி வேற கோவமா இருக்கா, இதை கொடுத்து உஷார் பண்ணிடுவோன்னு அதை தூக்கிட்டு போயிருது. இப்ப நம்ம லவருக்கு என்ன பண்றதுன்னு அந்த புழு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல மூடி ஓபன் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்குப்பா. சரி இதுவும் ரிங் மாதிரி தானே இருக்கு, அதை விட நல்லா பெருசா இருக்கு, இதை கொடுத்து உஷார் பண்ணுவோம். நம்ம பொண்டாட்டிக்கு எது கொடுத்தாலும் பிடிக்கும்னு அந்த புழு அதை எடுத்துட்டு போய் அவங்க லவர்ட்ட கொடுக்குது. அவங்களும் சந்தோஷமா அடடா இது நல்லா இருக்கே அப்படின்னு எடுத்து மாட்டிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒன்னா சுத்திட்டே இருக்கிறாங்க. எந்த மாதிரி உங்களை லவர் என்ன கொடுத்தாலும் சந்தோஷப்படுற ஆளா இருந்தாங்கன்னா ஒரு ஹார்ட்டை தட்டி விடுப்பாங்க. நெக்ஸ்ட்ல சந்திப்போம்டா, பாய் பாய்.